சும்மானக்க மக்களே, என்ன மக்களே ரெடியா? இன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள நமக்கு ஒரு தரமான டிராமா காத்திருக்கு ப்ரோ. முக்கியமா 12 மணிக்கு மேல கண்டிப்பா எல்லாருமே லைவ பாருங்க. ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கான காலில் விழுந்து, எம்மா என்ன மன்னிச்சிருமா, என்ன ரிட்டர்ன் ஏத்துக்கோமா, உனக்கான காதல் எனக்கு வேணுமா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேமா, எனக்கு நீ மட்டும்தான் வேணுமா, இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நம்மளை பிரிக்க பாக்குறாங்க, என்ன மன்னிச்சுக்கோமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கான காலில் விழுந்து கெஞ்சின்னு கெஞ்சுறாரு போல. எனக்கு என்னமோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரையுமே மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தோணுது. ஆல்ரெடி மக்கள் வெறுத்துட்டு தான் இருக்காங்க, ஓகேவா? ஆல்ரெடி கொஞ்சம் வெறுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டேஸா கொஞ்சம் பார்வதிக்கு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, கமாருதீன் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான். சரி, ஓகே, நம்ம தள்ளி போயிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமம்மா விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருக்காங்க. நம்மளால கவனிக்க முடியுது, நல்லாவே தள்ளி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் சாரி கேட்டுட்டான், மன்னிப்பு கேட்டுட்டான், அவன் வந்து மனம் திருந்திட்டான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த காதல் கண்டென்ட்டுக்குள்ள போனாங்கன்னா மக்கள் காரி பொழிச்சுன்னு துப்பிடுவாங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரத்துக்கு ரிட்டர்ன் அந்த காதல் கண்டென்ட்டுக்குள்ள போனதான் கேள்விப்பட்டேன். ஏன்னா காமமாமா அந்த அளவுக்கு பயங்கரமா கெஞ்சி இருக்காரு போல, உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் கெஞ்சிருக்காரு போல. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண டைம்ல கெஞ்சல. 12 மணிக்கு அப்புறம் எப்படி எல்லாருமே தூங்க போனதுக்கு அப்புறம் பார்வை மட்டும் தனியா கூட்டு வந்து வெளியே உட்கார வச்சு பயங்கரமா கெஞ்சிருக்காரு போல. கெஞ்சினது மட்டும் இல்லாம பயங்கரமா பேசியிருக்காராம். நீ எனக்கு வேணும், உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சம்பவத்தினாலதான் நமக்கான விஷயம்லாம் உடையுது, சோ நான் கண்டிப்பா உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், வெளியே போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தயவுசெய்து இதை தப்பா முடிவு எடுத்துறாத, என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா மன்னிப்பு கேட்டிருக்காரு போல. மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம பயங்கரமா ஒரு பிளேம் கேம் கூட ஆடி இருக்காப்ல. சாண்ட்ரா தான் எல்லாத்துக்கும் காரணம், சாண்ட்ரா நம்மள பிரிக்க பாக்குறாங்க, சாண்ட்ராக்கு நம்மளை பார்த்து பொறாம, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க, அவங்களுக்கு வந்து பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறமே நம்ம 2 பேரை பார்த்து பொறாம, ஏன்னா நம்ம 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம்ல, சோ நம்மளை பார்த்து பொறாம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, சோ அவங்களை நீ நம்பாதன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளேம் கேம் போட்டிருக்காரு போல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு தரமான சம்பவம் இருக்கும் ப்ரோ. முக்கியமா அந்த மனுஷன் நம்ம நினைக்கிற மாதிரி 10 நிமிஷமோ 1/4 மணி நேரம் கெஞ்சலையா, 2 மணி நேரத்துக்கு மேல கெஞ்சி இருக்காராம். 2 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து நான் உன் காலில் வேணா உள்றேன், மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காரு போல. பட் நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க தெரியுமா? காம மாமா மனம் திருந்திட்டாரு, காம மாமா வந்து வருத்தப்பட்டுட்டாரு, காம மாமாவுக்கு உண்மையாவே பார்வதி வேணும், அதனாலதான் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா அது வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்ன சம்பவம் நடந்திருக்கும் தெரியுமா? அந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ரோ. இத்தனை நாட்கள் காமு மாமா பெருசா பக்கத்துல போல. காமு என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்வை பத்தி அங்க எங்கேயுமே தப்பா தான் பேசிட்டு இருக்காரு. நம்மளால கவனிக்க முடியுது. பல இடங்கள்ல உட்கார்ந்து பாரு இப்படி பண்ணிட்டு இருக்கா, அப்படி பண்ணிட்டு இருக்கா, சாண்ட்ரா தான் இப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி 2 பேரையுமே காமு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காப்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது காமு நைட்டோட நைட்டா ஆவி பூந்த மாதிரி எல்லாம் போய் மன்னிப்பு கேட்க மாட்டார், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இங்க வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மேபி டீம்ல இருந்து கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி டீம்ல இருந்து கூப்பிட்டு இந்த பிரச்சனை ஒரு மாதிரி தப்பா இருக்கு, ரொம்ப தப்பா போகுது, நீங்க அவங்க கிட்ட பேசினா மட்டும் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி மேபி எனக்கு தெரிஞ்சு டீம் காப்பாத்த விரும்புறாங்கன்னு தோணுது. மேபி எனக்கு தெரிஞ்சு டீம் வந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா இல்லன்னா அந்த மனுஷன் அப்படி கேட்க மாட்டார் ப்ரோ. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் இப்போ வரதுக்கு சுத்தமா பேசாம பார்வதி பத்தி அங்கமா பார்வதி இப்படி அப்படி அவ இப்படி ஒரு கேம் போட்டுட்டு இருக்கா, அவ தான் என்ன ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் போட்டான்னு சொல்லிட்டு பார்வை பத்தி அங்கமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மாமா டப்புலாம் இப்படி மனம் திரும்பி போய் பேச வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வெளியே நடந்த சம்பவத்தெல்லாம் நேத்து பார்த்திருப்பாங்க ப்ரோ. நேத்து இந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறமே காமோ போட்டு எல்லாரும் பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா அவர் வந்து ஒரு மாதிரி அந்த டப்பா வெட்டி உதச்சார்ல, அதுக்கப்புறமே மக்கள் எல்லாருமே ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நேத்து நைட்டோட நைட்டா மாமாவை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமாவை கூப்பிட்டு, தம்பே ரொம்ப தப்பா போதுரா, இது சரி கிடையாது, பாத்துக்கோ, மன்னிப்பு கேட்டு பேசிரி, அவகிட்ட சேர்ந்துரி, அப்ப மட்டும் தான் உன்னால பொழைக்க முடியும், இல்லனா சாட்டர்டே சண்டே உனக்கு கார்டு தான் சொல்லிட்டு கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் சேனல் ப்ராடக்ட், அது உங்களுக்கே தெரியும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்னு தோணுது. அதான் நைட்டோட நைட்டா எல்லாரும் தூங்கின உடனே தனியா கூட்டு போய் உட்கார்ந்து பயங்கரமா பேசியிருக்காரு. முக்கியமா சாண்ட்ரா மேல எல்லா பழியும் போட்டாரு போல. சாண்ட்ரா தான் நமக்கு சண்டை வர்றதுக்கு காரணம், சாண்ட்ரா தான் மாத்தி உன்னை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க, அது தெரியாம நீ வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, சாண்ட்ரா மட்டும் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க என்ன பத்தியும் தப்பா பேசிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரை பிரிக்க பாக்குறாங்க, அவங்க டே 1ல இருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே சாண்ட்ரா மேல பழிய போட்டாச்சு போல. பாரு ஒரு கட்டத்துக்கு பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இல்ல போதும் தம்பி, நீ பண்ணதெல்லாம் போதும், நீ நிறைய இடங்களை என்ன கேவலப்படுத்திட்ட, சும்மா ஒரு மாதிரி பேசிட்டு போற, என்ன அடிக்க வர, இதுக்கு தான் நான் உங்களோட பழகுனேன்னு சொல்லிட்டு பாரு பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவும் முடியல போல. ஏன்னா மாமா வந்து சொல்லிட்டாராம் ஓப்பனா, நான் காலில் வேணா விழுறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்ததா சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல,
நம்மளால கவனிக்க முடியுது. கால்லயே விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு கவனிக்க முடியுது. பட் எனக்கு தெரிஞ்சு கால்ல விழுந்திருக்க மாட்டாரு. அப்படியே விழுந்திருந்தாலும் அதை கட் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. பட் விழுந்தாலும் பரவாயில்ல. பட் விழுந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அது அது என்ன மாதிரின்னு தெரியல ப்ரோ. அப்படி கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒட்ட வைக்கணுமா? அப்படி ஒரு புனிதமான ரிலேஷன்ஷிப்பான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா 2 பேருமே கன்றாவியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாமா ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் போனாருன்னு தெரியல. பட் கால்ல விழுந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பாரு வந்து பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு இவன் மழுப்பினது என்னன்னா ஒரேடியா சொல்லியிருக்கான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல, கண்டிப்பா வெளியே போயிட்டு நான் வந்து பேசுறேன், உங்க அம்மா கிட்ட நான் இப்பவே இவ்வளவு பேசிட்டேன், வெளியே வந்து நான் பேச மாட்டேனா, என் மேல நம்பிக்கை வை, இந்த கேம் இப்படித்தான் இருக்கு, இந்த கேம்ல நம்ம சண்டை போட வேண்டியதா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, என்ன நம்பு, நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு நீ வேணும், ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் விட்டுருக்காப்ல. சினிமா டைலாக் ஒன்னொன்னா எடுத்து இப்படி வீசி இருக்காப்ல. நீ எனக்கு வேணும், உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல, நீ மட்டும் தான் எனக்கு வேணும், என் வாழ்க்கைக்கு நீ மட்டும் தான் கரெக்டா இருப்ப, நீ இல்லைன்னா நான் போய் சேர்ந்துருவேன், நீ இல்லைன்னா என் வாழ்க்கை வந்து கருத்து பேருன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி வீசி இருக்காப்ல. மாமா வந்து ஒரு மாதிரி டைலாக்கா வீசி ஒரு மாதிரி வலையில போட்டு ரிட்டன் இழுத்துட்டாராம். அப்புறம் சொல்றா, அப்ப எங்க அக்கா ரிட்டன் வலையில விழுந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ, ரிட்டன் வலையில விழுந்தாச்சு, அவ்வளவுதான். ஏன்னா மாமா பேசியாச்சு, அக்காவுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஏன்னா அக்காவுமே அப்பப்போ ஒரு மாதிரி தப்பா பேசினாலும் ஒரு மாதிரி காமுன்னு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில அக்கா ரிட்டன் அந்த இதுக்குள்ள போயிட்டாங்க போல. அக்கா ரிட்டன் அதுக்குள்ள போனது மட்டும் இல்லாம நாளைக்கு வீட்டுக்குள்ள சாண்ட்ரா கிட்ட பயங்கரமான ஒரு சண்டையை போடுறாங்களா. என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஏன்னா மாமா வந்து ரொம்ப தெளிவா நம்ம சண்டைக்கு காரணம் சாண்ட்ரா தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், சாண்ட்ரா நம்மளை பிரிக்க பாக்குறாங்க, சாண்ட்ரா உன்னை ஏத்தி விடுறாங்க, இது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா மேல எல்லா பழியும் போட்டாச்சுல. போட்டுட்டு மாமா இன்னைக்கு சாண்ட்ரா கிட்ட போய் பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு போல. பயங்கரம் வேற லெவல்ல சண்டை போட்டிருக்காரு போல. சண்டை போட்டதுல அது ஒரு அந்த சண்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா ப்ரோ, சாண்ட்ரா வந்து இந்த 2 பேர்கிட்டயுமே பேசாம போறது ரொம்ப நல்லது. சாண்ட்ரா வந்து இந்த 2 பேர்கிட்டயுமே பேசாம நீ பேசாம அந்த கேட்டை பிடிச்சிட்டு கூட உட்காரலாம், அது கூட நல்லதுதான். ஆனா இவங்க 2 பேர்கிட்ட பேசினா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ, பார்வை பொறுத்தவரைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும் ஒண்ணு பேசுவாங்க, தள்ளி போனா இன்னொன்னு பேசுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நேத்து பாத்தீங்கன்னா நம்ம பாரு வந்து விக்ரம் கூட உட்கார்ந்து திவ்யாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா ரொம்ப ஓவரா பண்றாங்கன்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து திவ்யா பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இன்னைக்கு பாருங்க, நம்ம பாரும் திவ்யா உட்கார்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பாரும் திவ்யா உட்கார்ந்து பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் பாருக்கான ஒரு விஷயம். பார்வை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் அப்படி இப்படி மாறிப்பாங்க, தேவைப்பட்ட மாதிரி ஒரு டர்ன் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தள்ளி போறது ரொம்ப நல்லது. பட் இன்னொரு சில இடங்கள்ல என்னால கவனிக்க முடிஞ்சு ஏதோ தள்ளி போயிட்டாங்க, அவங்க பேசாம அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் போட்டிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஷூட்ல தான் நடந்திருக்கும். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. தள்ளி போயிட்டாங்க பேசுறதால. அது மட்டும் இல்லாம சாட்டர்டே சண்டே சீசன் 7 மாதிரி எந்திரிச்சு பேச போறாங்க, கமாருதினால அந்த வீட்டுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ பேச போறாங்கலாம் ஒரு கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், சீசன் பீக்ல போயிடும். இன்னொரு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ப்ரோ, நல்லா யோசிச்சுக்கோங்க. 2வது வாரத்துல இருந்தே கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள அட்ராசிட்டிஸ் பண்ணிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது கடைசி நாட்கள் அதை ஒருத்தவங்க தட்டி கேட்டு எந்திரிச்சு சாட்டர்டே சண்டே பேசுறாங்கன்னா அது பெருசா வெடிக்கப்படும், பெருசா பேசப்படும், அது பூம் ஆயிரும், ஒரு மாதிரி டம்முன்னு வெடிச்சிரும். அது நடந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். பட் சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கோளாறு தான், டப்பு நடத்திடுவாங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் அவாய்ட் பண்ணி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா சாட்டர்டே சண்டே எந்திரிச்சு சார் அவனால எங்களுக்கு பயமா இருக்கு, இவங்க 2 பேருக்கான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வீட்டுக்குள்ள உள்ள மற்ற பெண்களை பயமுறுத்துதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பேசிடுவாங்க. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த 2 பேருக்கு அதை விட பெரிய அசிங்கம் எதுவுமே கிடையாது. சத்தியமா சொல்றேன், பெரிய அசிங்கம் அதை கூட 2வது வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேர் மட்டும் ஒன்னு சேரட்டுமே, இன்னைக்கு நைட்டு 2 பேரும் மட்டும் கட்டி பிடிச்சி ஒன்னு சேர்ந்து நாளைக்கு ஒன்னா சுத்தட்டு, இதை விட பெரிய கேவலம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கடைசி 2 நாட்களா காமுவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, பார்வை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, 2 பேரும் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் ரிட்டர்ன் சேர்ந்தாங்கன்னா 2 பேரும் இருக்கிறதுல ஒஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனா காமமா சிவப்பு காடு, அது நமக்கே தெரியும். பாருமே அதே மாதிரி சிவப்பு காடு தான் ப்ரோ. அது என்னால உறுதியா சொல்ல முடியும், பாருமே ஒரு சிவப்பு காடு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, அவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டாங்கன்னா அதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னவா இருக்கும், இல்ல ஜோடி சேரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீங்க நைட்டு மயக்கிடுவார் ப்ரோ, ஒரு மணி போல சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். காத்திருப்போம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.